இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் ஆசைதான் முக்கியம்னா நான் என் குடும்பத்தையும் புருஷனையும் தூக்கி எறியணும். அப்படி ஒரு நிலைமை வந்தா அப்புறம் எதுக்கு இந்த உசுறு? எனக்கு நம்ம குடும்பம் தான் எல்லாமே எல்லாமே. நீங்க என்ன சொன்னாலும் என்னால நீங்க சொல்றத ஏத்துக்க முடியாது பெரியம்மா. அவரோட பொண்ணுன்னா நான் டான்ஸ் ஸ்கூல் வைக்கலாம், பொது வெளியில ஆடலாம், அதை ஏத்துக்கிறவரு உங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாருங்கிறத என்னால நம்ப முடியல. எப்படியாவது பெரியப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட முடியும்னு நான் நம்பினேன். அதெல்லாம் மாறாது மாயா. அவரை மாத்திக்கவும் மாட்டாரு. அவரை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா அங்க அங்க எந்த நம்பிக்கையில ஆடுனேன்னு புரியல. எப்படியோ சலங்க மேல சத்தியம் பண்ணிட்டேன். இனி பரதம் ஆடணும்னு மனசால கூட நினைக்க மாட்டேன். அடுத்த தலைமுறையான உனக்கு உன் பெரியப்பா அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரேன்னு நான் சந்தோஷப்படுறேன். இத பாரு, என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ சந்தோஷமா வெற்றிகரமா நாட்டிய பள்ளிய நடத்து. பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடு. பெரியம்மா, நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, பெரியப்பாவோட பிடிவாதத்தை காலம் மாத்தும். நீங்க உங்க சத்தியத்தெல்லாம் மீறி பெரியப்பாவோட அனுமதியோட மறுபடியும் உங்க கால்ல சலங்கைய கட்டுவீங்க. நிச்சயமா நீங்க மறுபடியும் பரதநாட்டியம் ஆடுவீங்க. அது கண்டிப்பா நடக்கும் பெரியம்மா. அது உன்னோட ஆசை. ஆனா எல்லா ஆசைகளும் நிறைவேறதில்ல மாயா. என்னை விட இன்னைக்கு அந்த அருந்ததி புவனேஸ்வரியோட வந்து ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணி நாட்டிய பள்ளிய மூட பார்த்தா, அவளை எதிர்த்து நீ வெற்றிகரமா பள்ளிய நடத்தி காட்டணும். நீ ஜெயிச்சா எனக்கு அந்த சந்தோஷம் போதும் மாயா. அந்த சந்தோஷம் போதும்.